पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 590வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் மகாக்ரோதகா என்பது. மகாக்ரோதகான்னா பெரும் சினத்தை உடையவன் அர்த்தம். பயமா இல்லை? நம்ம திருவேங்கடமுடியான் பெரிய கோபிஷ்டர், கோபக்காரன்னா ஐயோ நம்மிடம் உள்ள தப்புக்கு என்ன தண்டனை கொடுப்பானோ, எத்தனைலாம் ஃப்ராடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு உடனே நெஞ்சு பதறது, உடம்பு துடிக்கிறது. ஆனால் இதை ஒரு புகழ்ச்சியாக நாரதர் சொல்வார். அவர்கிட்ட போய் வேலை செய்யாதே, அந்த ஆள் பெரும் கோபக்காரன் தான் சொல்லுவாங்க. அந்த ஆள் பெரும் கோபக்காரன் போய் வேலை செய்யணும் புரியலையே எனக்கு அப்படின்னா. அதான் இதை புரிய வைப்பது ஆண்டாள். ஆண்டாள் சொன்னால், சினத்தினால் தெல்லிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியான். எம்பெருமான் கோபிச்சுட்டான்னா அதனால நமக்கு பயம் இல்லை. நம்மகிட்ட கோபிக்காம இருந்தா போறோம். நம்மகிட்ட கோபிக்காம நம்மை துன்புறுத்தவர்கிட்ட கோபிச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் நல்ல தலைவன். அதில் அந்த மாதிரி கோபிஷ்டன் நமக்கு வேண்டும். அந்த மாதிரி கோபிஷ்டன் ராமபிரான் என்று ராமபிரான் தன்னுடைய அவதார காலத்திலே காண்பிச்சான். ஏற்கனவே இந்த வரலாறு தெரியும் உங்களுக்கு. முதல் போருக்கு ராவணன் வந்த பொழுது ராவணனுக்கும் நீலன் என்கிற வானர சேனாதிபதிக்கும் போர். அந்த பக்கம் வந்த ஆஞ்சநேயர் ராவணனை பார்த்தார். ராவணா இவாளெல்லாம் சண்டை போடுற சாதாரண ஆள்கிட்ட ரெங்கிட்டவா, நாம் இருவரும் ஒண்டிக்கொண்டி மோதலாம். இந்த கரங்க தான் எல்லா ஆபத்துக்கும் காரணம், இந்த விடப்படாது என்று ஆஞ்சநேயர் கொடுத்த அறைகோலை ஏற்றுன்னா, ஆஞ்சநேயர் கொடுத்த அறைகோலை ஏற்றுனே சவாலை ஏற்றுன்னு சண்டைக்கு போனான். நீ முதல்ல என்ன அடிக்கிறியா நான் அடிக்கட்டுமான்னு கேட்டான். டாஸ் போட்டு பார்த்தா ஆஞ்சநேயர் ஜெயிச்சார் போல இருக்கு. ஆஞ்சநேயர் பலாரும் ஒரு மார்பில் குத்து விட்டான். ராவணன் மயங்கி விழுந்தான். அரக்கர்கள் பயந்து சதறி போனார்கள். அப்போ மெல்ல ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான் ராவணன். இதோ என்னுடைய முறை என்று ஆஞ்சநேயரை மார்பிலே ஓங்கி குத்து விட்டான். ஆஞ்சநேயர் கூட அந்த வலி தாங்காம தவித்து மயங்கி விழுந்தார். வானர்கள் சதறினார்கள். லக்ஷ்மணன் அபயம் கொடுத்து அவரெல்லாம் பேசாமர்கள், நான் சண்டை போடுறேன்னு ராவணனோட சண்டை போட்டார்.
அந்த சண்டையில் ராவணன் லக்ஷ்மணனுடைய திறமையை பாராட்டினான், மகிழ்ந்தான். ஆனாலும் இவனோடு இப்படி சண்டை போட்டால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் ஜெயிக்கணும்னு சொல்லி பரமசிவன் கொடுத்த ஒரு வேலை எறிந்தான். அந்த வேல் லக்ஷ்மணனை வீழ்த்தி விட்டது. லக்ஷ்மணன் கீழே விழுந்தார். அப்போ ராவணனுடைய 10 மூளையும் வேலை செஞ்சுது. சீதாதேவியை ராமன்ட்டு பிரித்தோம், அதனால ராமன் டிஸ்கரேஜ் ஆகலை. லக்ஷ்மணன் இல்லைன்னா டிஸ்கரேஜ் ஆகிடுவார். ஏன்னா சீதையை விட லக்ஷ்மணனை நேசிக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இந்த லக்ஷ்மணனை கடத்தின்னு போயிடுவோம், சிறையிலே வைத்து விடுவோம் என்று கீழே தரையில் வீழ்ந்து இந்த லக்ஷ்மணனை தூக்க ஓடினான் ராவணன். வானர்கள் ஐயோ ஆபத்து ஆபத்துன்னு கத்தினார்களே ஒழிய ராவணன் நெருங்கிறதுக்கு பயப்பட்டார்கள். யுத்த களத்திலே கீழே வீழ்த்தப்பட்டிருக்கிற லக்ஷ்மணனை அப்படி தூக்க போனான் ராவணன். தூக்கணும்னு அசைச்சா அசைக்க முடியல, முயற்சி பண்ணி பார்க்குற முடியல. அதுக்குள்ள வானர்கள் ராமன்ற சொல்கிறதுக்கு ஓடி போனான். சில பேர் பயந்து ஒதுங்கினா. அதுக்குள்ள ஆஞ்சநேயர் சுதாரிச்சு விட்டார். அவருடைய முறை இப்பொழுது பார்த்தார் பெரிய ஆபத்து வர்றதுன்னு. ஒரே துள்ளி வந்தார். என்னுடைய டேர்ன். லக்ஷ்மணனை தூக்க முயற்சிக்கிற ராவனுடைய மார்பிலை ஓங்கி குத்து விட்டார். அரண்டவை விழுந்தான். உடனே லக்ஷ்மணனை கையில் எடுத்துட்டு போய் சுஷேணன் அவருடைய டாக்டர்கள் அந்த குரங்கு செய்ததுக்கு உண்டு. சுஷேணன், அதுவும் சுக்ரீவனுடைய மாமனாரே பெரிய டாக்டர், சர்ஜன், எல்லாம் தெரிஞ்சவர். அவற்றை கொண்டு போய் ஒப்படைச்சு வைத்தியம் பார்க்க சொல்லிட்டார். அதற்குள்ள வானர் வீரர்கள்லாம் கதறி அபயம் அபயம் ராமான்ட்டு போனதுனால ராமபிரானே ராவணனோட சந்திச்சார் போர். இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட்னால மெல்ல எழுந்த லக்ஷ்மணன்ட்ட லக்ஷ்மணன் எப்போரும் கேட்பாள் எல்லாரும், நான் எங்கே இருக்கேன்னு கேட்டார். யுத்த களத்தில் அப்படி ஆயிட்டு விழுந்துட்டீங்க, நாங்கள் கொண்டு வந்துட்டோம், அண்ணா ராவணனோட சண்டை போடுறார் அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து அனுமார் சொன்னார். அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் லக்ஷ்மணன். என்னை பாதுகாக்க வேணாம், ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகிடுத்து, நீர் போய் ராமனுக்கு வாகனமாயிரும். ராமன் தரையிலும் ராவணன் தேரிலுமாக இருந்தால் சரியாக இருக்காது. நீ நல்ல வாகனமாக இருந்து ராமனை இங்கே அங்கெல்லாம் மூவ் பண்ணினீர்னா ராமன் நல்லா சண்டை போடலாம். அதனால் நீ ராமன்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி வாகனமாயிரும். அப்போ இந்த பாவி தான் ஜட்டாயுவை கொண்டான்ங்கிறத ஞாபகப்படுத்தி அப்படின்னார். அப்படியே ராவணன் வந்தான். ராஜ்மார் ராவணன்ட்ட எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் வாகனமாக பணியாற்றிய தங்களுக்கு என்று சொல்லி வாகன பணியை செய்தார். இதுவரைக்கும் சாதாரணமாக தலையிலிருந்து சண்டை போட்டுருந்தவன் இப்போ திடீர்னு நம்ம லெவலில் சண்டை போடுறாரு, என்ன ஆயிடுத்துன்னு ராவணன் பார்த்தா இந்த குரங்கு தூக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் உபதிரவத்துக்கு வர குரங்கு இது என்று ஆத்திரத்தில் தாக்க வேண்டியவன் ராமபிரான் தாக்கப்பட வேண்டும். அவன் தானே எதிரி இவனுக்கு. அவனுடைய வெறும் தேர் மாதிரி ஒருத்தன் தானே. இவன் அடிக்க தொடங்கினான். திருவடி நலிய புகந்தான் என்பார்கள் நம் ஆச்சாரியர்கள். ஆஞ்சநேயரை தாக்க போனான். ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்டுவா பிளவகசார்தூலம் குரோதஸ்ய வசமே இவான். அப்படி ராமபிரான் பார்க்கிறார். ராவணன் பானம் போட்டு ஆஞ்சநேயரை தாக்குறான். ஏகப்பட்ட காயங்கள், ரத்தம் பெருகிறது. அவ்வளவுதான். என் ஆஞ்சநேயரை தாக்கினாய். இதுவரை சாதாரணமாக விளையாட்டு போல சண்டை போட்ட பிரபு ஆஞ்சநேயரை தாக்குகிறான் என்றவாறே கோபத்துக்கு வசப்பட்டு போயிட்டார். வந்துடுத்து அவரை மீறி கோபம். ராவணனை அடிக்க தொடங்கினார். அவருடைய கிரீடங்கள் சிதறி கீழே விழுந்தன. அவருடைய குதிரைகள் மாண்டன. டிரைவர் மாண்டு போனான். வில் தெரிச்சு போச்சு. தேரில் குதிக்க வந்த ராவணன் இன்னொரு வில்லை எடுத்தான். அந்த வில்லும் போச்சு. உடைவாளை உருவினான், அதுவும் போச்சு. அப்படி ராவணனுக்கு உதிராயுதபாணியா ராவணனை நிறுத்தி இன்று போய் பொறுக்கு நாளை வர நினச்சிட்டான். இப்போ இந்த பெருங்கோபம் நமக்கு தேவையா இல்லையா? எங்கள் கணவரா கோச்சிக்கவே மாட்டார். எங்கள் மாமியார் ஒரு நாளைக்கு என்னை பார்த்து சொல்ல ராட்சசிங்கிறார். அப்போ கூட என் கணவன் பேசாமல் இருக்கான். என்ன கணவன் இது அப்படின்னு தானே மனைவிங்க. இப்போது ராட்சசினா யாருமா? உன் சொந்த மாட்டு பண்ணியா ராட்சசிங்கிற? என்னுடைய மனைவியா நீ ராட்சசிங்கிற? சொல்லாமாம்மா அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை கேட்டால் தானே இந்த கணவன் நம்ம பிரிவாக இருப்பா பெண்கள். அதனால பக்தர்களுக்காக கோவப்படுவோன், அதில் மகா குரோதன் என்று இந்த எம்பெருமானுக்கு பெயர். பக்தர்களுக்கு துன்புறுத்துவர்கள் மீது கோபம் செலுத்துவான். ஆக நம் பாவத்தின் மீது கோபம் செலுத்துவான். நம்ம வியாதியின் மீது கோபம் செலுத்துவான். நம் எதிரிகள் மீது கோபம் செலுத்துவான். நம்மை காப்பாற்றி அருள்வான். எனவே திருவேங்கடமுடியானுக்கு மகா குரோதன் என்பதாக திருநாமம். இந்த திருநாமத்துக்கு பின்னணியான ஸ்லோகம்
ஸ்லோகத்துக்கு மேல முக்கியம் வேதம். வேதமே இந்த திருநாமத்துக்கு ஒரு மந்திரம் போட்டுடுது. நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமஹா. ஏன் பெருமானே ருத்ரா, பக்தர்களை உன்னுடைய கல்யாண உணர்த்தை நேர்த்தவாறே கண்ணினும் கம்பளியமாக அழச் செய்யக்கூடிய அற்புதமான லீலா வினோதங்களை செய்யக்கூடிய எம்பெருமானே திருவேங்கடமுடையானே ருத்ரனே. ருத்ரன் என்று திருவேங்கடமான காரண பெயர். உன்னுடைய கோபத்துக்கு வணக்கம். நமஸ்தே ருத்ரமன்யவே. எந்த கோபம்? அன்று ஆஞ்சநேயரை ராவணன் தாக்கியதை கண்டவுடனே ராவணனை தகர்க்க நிராயுதபாணியாக்கி அவனை வீழ்த்தி பிச்சை கொடுத்தாய், உயிர் பிச்சை. அந்த கோபத்துக்கு வணக்கம். அதனால்தான் அப்பேற்பட்ட கோபத்தை உடையவன் என்று உனக்கு மகாக்ரோதன் என்று பெயர். அதனாலதான் நமஸ்தே ருத்ரமன்யவே. மன்யுனா கோபம், கோபத்துக்கு வணக்கம். வணக்கத்துக்கு உரிய கோபம் அது. கோபங்கிறது கெட்ட குணமா நல்ல குணமானா டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். கோபமே இல்லாத ஒரு தலைவற்றிருந்து என்ன பண்ணுறது? என்னதான் அடிக்கிறான் சார்னா போகிறதுக்கு ஓட்டார்னா, அப்படி இல்லாத தலைவனாக உன்னை காட்டக்கூடிய உன் கோபத்துக்கு வணக்கம். நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமஹா. அதுக்கேற்றபடி போடக்கூடிய உன்னுடைய மானத்துக்கு வணக்கம் என்றெல்லாம் வேதம் போற்றுகின்றது. இது மகாக்ரோதன் என்ற திருநாமத்தின் அடிப்படையில். இப்போ இதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. व्रणे कृते वाहुकमारतेर्यः रक्षा किरीटासि धनुस्वशत्रोः भवञ्च सर्वं क्षणतोति कोपात् गोदामा क्रोधमौ निरूचे महाक्रोधाय नमः. இதற்கான தமிழ். அனுமனை தகர்க்க முன்வந்த ராவணனை தகர்த்த சினத்தவன், எனவே கோதையவனை மகாக்ரோத பேரன் என்றாள். அத்தகைய மகாக்ரோதன் தன் கோபத்தால் நம்மை காப்பாற்றி அருள வேண்டும். மகாக்ரோதாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.